நண்பர்களே, இன்னைக்கு உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அப்படி ஒரு இடம்தான் நமக்கும் இந்த பூமிக்கு இடையில் உள்ள ஒரு இடம். 4 பக்கமும் மிகப்பெரிய கடல், உயரமான கடல் அலைகள், பயங்கரமாக வீசும் காற்று, இதற்கு இடையில் மிகப்பெரிய இரும்பாலான ஒரு நகரம், மிகப்பெரிய ஆயில் பிளான்ட். இதை பார்த்தா சினிமா படத்தில் வர்றது மாதிரி மிகப்பெரிய இரும்பாலான ஆயில் எடுக்கும் இடம். இங்கிருந்து தான் கருப்பு தங்கம் வெட்டி எடுக்கப்படுது, அதாவது குரூட் ஆயில். உலகத்தின் எக்கனாமிக்கை தீர்மானிப்பது இந்த குரூட் ஆயில் தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய வண்டிக்கு எல்லாம் பெட்ரோல், உங்களுடைய வீட்டு சமையலுக்கு கேஸ், உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு பிளாஸ்டிக்கு, ஏன் நம்ம சாப்பிடும் சில மாத்திரையில் கூட இது இருக்குது. இது எல்லாம் எங்கேருந்து கிடைக்கிது தெரியுமா? இந்த குரூட் ஆயிலிருந்து தான். இந்த குரூட் ஆயில் எங்கே கிடைக்கும் தெரியுமா? பூமிக்கு அடியில் சுமார் 1000 மீட்டர் ஆழத்தில் இது ஒளிஞ்சு கிடக்கும். இந்த குரூட் ஆயிலை கொண்டு வர எப்படி எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஆழத்தில் இருந்து எப்படி கொண்டு வர்றாங்க? இதை கொண்டு வர எந்தவித இழப்பீடும் இல்லாமலும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமலும், எந்த விதமான பெரிய உயிர் இழப்பும் இல்லாமலும் இதை எப்படி மேலே கொண்டு வராங்க? இதை பற்றி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். குரூட் ஆயில் நம்ம வாழும் பூமியிலிருந்து மிக ஆழமான பகுதியில் மட்டும் கிடைக்காது. இது கடல் மட்டத்தின் அடியிலையும் கடல் படுகையின் அடியிலையும் இந்த குரூட் ஆயில் கிடைக்கும். குரூட் ஆயில் கடல்ல இருந்து எப்படி எடுக்கிறாங்கன்றது இதில் பார்க்கலாம். கடல்ல இருந்து 3 விதமாக எடுக்கிறாங்க. 1 ஃபிக்ஸ்டு பிளாட்ஃபாரம், 2 ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபாரம், 3 FOSO பிளாட்ஃபாரத்துலேருந்து எடுக்கிறாங்க. கடலுக்குள்ளே ஃபிக்ஸ்டு பிளாட்ஃபாரம் ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது எங்கிட்டு நகராமல் ஆழமாக தண்ணிக்கு அடியில் ஓட்டை போட்டு போரை போட்டு அதுக்கு அடியில் இருந்து நல்லா ஆழமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாக்கா அது ஆடாது, அசையாது. அதிலிருந்து ட்ரில் பண்ணி அதிலிருந்து ஆயில் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபாரம். இது ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபாரம் கொஞ்சம் அசையும். ஆனால் பெரிய பெரிய வயர்களை போட்டு சங்கிலியை போட்டு 4 பக்கமாக அரைஞ்சு ஒரு இடத்துல அசையாமல் வச்சுருப்பாங்க. ஆனால் ரொம்ப கொஞ்சம் அசையும். ஆனால் ஃபிக்ஸ் அசையாமலாம் இருக்காது, கொஞ்சம் அசையும், ரொம்ப தூரம் போகாது. அடுத்து FOSO பிளாட்ஃபாரம். இது ஒரு இடத்துல ஆயில் எடுக்கும். அந்த எடுத்துகிட்டு குரூட் ஆயிலை எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணி போயிடும். அந்த மாதிரி சிஸ்டமும் இருக்குது. மூவ் பண்ணி போகும்போது இங்கே இதில் குரூட் ஆயிலும் கிடைக்கும், சுத்திகரிக்கப்பட்ட ஆயில், எண்ணெய், பெட்ரோல், டீசலும் கிடைக்கும். ஒரு பிளான்ட்டில் குறைஞ்சது 300லேருந்து 500 வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. இவங்களுக்கு தேவையானது அனைத்துமே இங்கே கிடைக்கும். இதில் என்னென்னா ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஜிம்மு இருக்கும், கிச்சன் இருக்கும், டைனிங் ஹால் இருக்கும், எல்லாமே இங்கே தான் இருக்கும். இவங்க உடனே லீவுக்கெல்லாம் போக முடியாது, வீட்டுக்கெலாம். இவங்களுக்கு மாதக்கணக்கில் இங்கே வேலை பார்க்க வேண்டியது வரும். ஒரு பிளான்ட்டு தயார் பண்ண குறைஞ்சது 1000 கோடிக்கு மேலே செலவாகும். கடலுக்கு அடியில் உள்ள பூமியிலிருந்து ட்ரில் பண்ணி அங்கேருந்து கொண்டு வர ஆயிலை எப்படி கொண்டு வர்றாங்கன்றத இதில் பார்க்கலாம் வாங்க. கடலுக்கு அடியில் உள்ள நீருக்கு அடியில் உள்ள பூமியிலிருந்து ஒரு துளையிட்டு அதிலிருந்து அந்த ஆயிலை வெளியே கொண்டு வருவாங்க. அதுக்கு பேர் ரூட்ரி ட்ரில்னு சொல்லுவாங்க. மேலேருந்து அடியில் பாறையில் துளையிடும் ட்ரில் பிட்டில் டைமண்ட்டு அல்லது டங்ஸ்டன் கார்பைடு பொருத்தி இருப்பாங்க. இந்த ட்ரில் பிட்டு ரொம்ப மிக்கவும் வலிமை மிக்கதாக இருக்கும். அதனால தான் எப்படி உட்காந்த பாறையாக இருந்தாலும் அது ஈஸியாக உடச்சி எடுத்துரும். இந்த ட்ரில் மெஷினை பூமிக்கு அடியில் நேரம் மட்டும் போகாது, சைட்லேயும் துளை போட்டு போகும். அது குறைஞ்சது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் கூட இந்த சைடில் போகிறது போகும். இந்த ட்ரில்லிங் பிட்டு எந்த அளவுக்கு ஆழமாக போகுதோ அந்த அளவுக்கு ஒரு லிக்விட் அதில் அனுப்புவாங்க. அதுக்கு பேர் ட்ரில்லிங் மட்டு. இந்த ட்ரில்லிங் மட்டு ட்ரில்லிங் பிட்டை நல்லா கூலிங்காக வச்சுக்கிறோம், லூப்ரிகேட் பண்ணும், ப்ரெஷரை குறைக்கும். இந்த ட்ரில் பிட்டு அடியில் தோண்டி கீழே இருக்கிறதெல்லாம் மேலே அனுப்பும், ஆயிலோடு சேர்த்து மேலே அனுப்பும். அதை மேலே இருக்க அந்த ஆயில், பாறை, மண், இதை வச்சே என்ஜினியர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க இது அடியில் எவ்வளோ ஆயில் இருக்குது, எவ்வளவு கடினமான பாறை இருக்குன்னு. இந்த குரூட் ஆயில் சுமார் மேலே கடல் மட்டத்திலேருந்து 1000 மீட்டர்லேருந்து 5000 மீட்டருக்குள்ளே தான் இந்த குரூட் ஆயில் கிடைக்கும். ட்ரில் பிட்டு எல்லா லேயரையும் தாண்டி போனதுமே அந்த ஆயில் இருக்க இடத்த போய் சேர்ந்ததுமே அங்கேருந்து பயங்கரமாக ஆயில் வெளியேறும். அதைத்தான் ஃப்ளோ அவுட்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோ அவுட் ஆகும் ஆயில் அடியில் பல வருடங்களாக, ஏன் எத்தனை வருடங்கள்னு யாருக்குமே தெரியாது, அத்தனை வருடத்துக்கு ஆழத்தில் இருந்து அது வெளியே வரும்போது
பயங்கர ஸ்போர்ட்ஸில் வெளியே வரும். அது மேலே வரும்போது மேலே இருக்கிற அந்த பைப்பை கூட உடச்சேறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்படி பயங்கர வேகமாக வெளியேறும் ஆயிலை கட்டுப்படுத்த ஃப்ளோ அவுட்டு ப்ரிவெண்டர் ஒன்றுன்னு அமைச்சிருப்பாங்க. அதாவது பிஓபி. அது வந்து அந்த ஆயில் எவ்வளோ ஸ்பீடாக வருதோ அதை உடனே கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து தண்ணிக்கு அடியில், அதாவது பூமியும் தண்ணியும் இணையும் பாரு, அந்த இடத்துல அமைச்சிருப்பாங்க. ட்ரில் மிஷின் ஆயில் இருக்க இடத்த தொட்டதுமே ஆயில் ரொம்ப ஸ்பீடில் வெளியேறும். அதாவது பிஓபி. அந்த டயத்தில் மேலே வர்ற டயத்தில் அவனுக்குள்ள ஒரு மிஷினை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி அதை அடைச்சி வச்சுருவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆயில் திறக்க கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வருது. இது ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றதுனால இது நேச்சுரல் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இப்படி வேகமாக வெளியேறும் ப்ரெஷரான ஆயில், அந்த ப்ரெஷர் குறைஞ்சதுமே ஆயிலோடைய வேகம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உள்ளேருந்து சம்மர்சிபிள் மோட்டாரை வச்சு வெளியேற்றணும். அதை வெளியேற்றி அதில் வெளியே வர்றதில் அது ஒரு குரூட் ஆயில் மட்டும் இருக்காது. அதில் வாட்டர் இருக்கும், கேஸ் இருக்கும், மணல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட மண்ணுங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் சுத்தப்படுத்தணும். இப்படி கொண்டு வரும் இந்த ஆயிலை ப்ரீபேஸ் செப்பரேட்டர் மூலமாக அதை வந்து சுத்தப்படுத்துவாங்க. முதல்ல என்ன செய்வாங்கன்னா, மேலே வச்சு பெரிய டேங்காக இருக்கும், அந்த டேங்கில் அடியில் வச்சுருவாங்க. மண் பூரா அடியில் போயிடும். அதுக்கு மேலே வந்து ஆயில் வரும், அதுக்கு மேலே தண்ணி வரும், அதுக்கு மேலே ஆயில் வரும், அதுக்கப்புறம் கேஸ். மேலே வர்ற அந்த கேஸை வந்து வெளியில் விட்டுருவாங்க. இல்லைன்னா அந்த கேஸையும் இது பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் குரூட் ஆயில் வரும். அந்த குரூட் ஆயிலை அங்கேருந்து நேராக அங்கே டேங்கு சேமித்து வைக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அது கீழே மண் தண்ணி இதுக்கெல்லாம் மறுபடியும் சுத்தப்படுத்தி மறுபடியும் கடல்லே விட்டுருவாங்க. இப்போ கடைசியில் வரும் சிஸ்டம் எஸ்ஓ சிஸ்டம். இதுதான் கடைசி. இதில் கொண்டு வந்தது லட்சம் பேரல்களில் கொண்டு வந்து இந்த பெரிய கப்பலில் அடைப்பாங்க. இதை அடைச்சி இது வந்து இங்கேருந்து கொண்டு போய் எந்த இடத்துக்கு விற்கணுமோ அங்கே கொண்டு போவாங்க. இல்லைன்னா இதை கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க. இப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த குரூட் ஆயிலை. வெளிநாட்டு கப்பல்கள் போய், ஏன் நம்ம நாட்டு கப்பல்களும் போய் அந்த இடத்துல அந்த ஸ்டோரில் இருந்து கடலில் இருந்த மேனிக்கு ஸ்டோர் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கப்பலில் எத்தனை லட்சம் எத்தனை டன்னுன்னு கணக்கு இருக்காது. அதை எல்லாம் லோடு பண்ணி நம்ம நாட்டுக்கு கொண்டு வருவாங்க. அது இங்கே கொண்டு வந்து ரெஃபைனரியில் போட்டு தனித்தனியாக பிரிப்பாங்க. பெட்ரோல் தனியாகவும் ஆயில் தனி. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இதாக விற்கிற இடத்துக்கு அனுப்புவாங்க. பெட்ரோல் வரும், பெட்ரோலு டீசலு. அதுக்கப்புறம் வர்றது ஆயில் வரும். ஆயில் வந்து என்ஜின் ஆயில், என்ஜினுக்கு பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் வர்றது தார் வரும். அந்த தாரை தான் நம்ம ரோடுகளுக்கு போட்டு இப்போ பயங்கரமாக ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த ப்ரொசஸ்ஸு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி கொண்டு வரும் பெட்ரோல், டீசல், ஆயில் எல்லாம் நம்ம நாட்டில் கிடைக்கிறது இல்லை. எல்லாம் வெளிநாட்டில் இருந்து தான் வருது. இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வரும் இந்த டீசல், பெட்ரோலை நம்ம இனிமேல் சிக்கனமாக பயன்படுத்துவோம். அந்த சிக்கனமாக பயன்படுத்துறதுனால நம்ம நாடு முன்னேறும், நமது குடும்பம் முன்னேறும், ஏன் நம்மளும் முன்னேறுவோம். அதனால் இந்த பெட்ரோல், டீசலை மிக சிக்கனமாக பயன்படுத்த கற்றுக்கலாம்.